Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். யாருமே இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம எல்லாராலுமே நல்லாவே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்க, பாருங்களேன். தமிழ்ல நான் ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸ் நம்ம அதிகமாக நிறைய பேசுவாங்க. இப்போ கூட உன்னால் இதை செய்ய முடியும். நல்லா கவனிங்க. ஒருத்தங்க ஒரு செயலை பாஸ்டில் செஞ்சுருப்பாங்க, அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றும் கவலைப்படாத, இப்போ கூட உன்னால் இதை செய்ய முடியும். இப்போ கூட உன்னால் நல்லா படிக்க முடியும். எக்ஸாமில் ஃபெயிலியர் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட உன்னால் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போ கூட போட்டியில் ஜெயிக்க முடியும், ஒன்றும் கவலைப்படாத. ஒருத்தங்க நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா? அப்படி பேசும்போது ஃபர்ஸ்ட் எதை வச்சு பேசுகிறோம்? இப்போ கூட. இந்த மாதிரி இப்போ கூட அப்படிங்கிற நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி நிறைய பெரிய சென்டென்ஸாக பேச சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ கூட அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் தான். பாருங்க, ஈவன் நவ். ஈவன் அப்படின்னா கூட அப்படின்னு அர்த்தம். நவ் அப்படின்னா இப்போ. அப்படின்னா இப்போ கூட அப்படின்னா எப்படி பேசலாம்? ஈவன் நவ். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. ஈவன் நவ். சூப்பர், குட். முடியும் அப்படின்னா கேன். முடியும் அப்படின்னா கேன். இப்போ கூட உன்னால் இதை செய்ய முடியும். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேசுது இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாராலுமே ஈஸியாக பேச முடியும். ஓகே, இந்த சென்டென்ஸை பேசுறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாமா? இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், இப்போ கூட. இப்போ கூட அப்படின்னா பாருங்கள், ஈவன் நவ். பேசலாமா? ஈவன் நவ் ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஈவன் நவ், இப்போ கூட. நெக்ஸ்ட் ஒன், சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? யாரால் ஒரு செயலை இப்போ கூட செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். பாருங்க, யாரால்? உன்னால். உன்னால் தான் அப்படி பேச வந்திருக்கோம். உன்னால்னா அப்படி சொல்லுவோம், யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? கேன். கேன் அப்படின்னா முடியும். மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஓகேங்களா? கேன் அப்படின்னா முடியும். சேர்ந்து பேசலாமா? ஈவன் நவ், இப்போ கூட. யூ கேன், உன்னால் முடியும். உன்னால் என்ன செயலை செய்ய முடியும்? பாருங்க, செய்கிற ஒரு செயலை செய்ய முடியும். செய்த கணசில் இங்கிலீஷில் டூ. எதை? இதை. திஸ். ஈஸியாக இருக்கா? ஈவன் நவ், இப்போ கூட. யூ அப்படின்னா உன்னால். கேன் அப்படின்னா முடியும். டூ அப்படின்னா செய்ய. திஸ் அப்படின்னா இதை. ஈவன் நவ் யூ கேன் டூ திஸ். ஈவன் நவ் யூ கேன் டூ திஸ். இப்போ கூட உன்னால் அதை செய்ய முடியும். ஈஸியாக இருக்கா? அப்படின்னா இந்த ஈவன் நவ் வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்ஸை நம்ம தமிழில் பேசுவோம். அதை அப்படி இங்கிலீஷில் ஈவன் வச்சு பேச ஆரம்பிக்கலாங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இன்றைக்கி இந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நவ் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை நீங்களாகவே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை விடவே மாட்டேன். உங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, உங்களை எப்படியாவது ஒரு சென்டென்ஸையாவது நான் பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கும், பட் எப்படி பேசணும்னு தெரியாது. எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க தான் நான் இருக்கேன். உங்கள் பிள்ளையா, உங்கள் பையனா, உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருக்கிறேன். ஸோ ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப சிம்பிளாக, எளிமையாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், இப்போ கூட உன்னால் ஆங்கிலம் பேச முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வருஷம் இங்கிலீஷில் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், இப்போ கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ கூட உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். கண்டிப்பாக முடியுங்க. பார்த்தீங்களா, உங்களை நான் நல்லா என்கரேஜ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நல்லா மோட்டிவேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பேசும்போது இப்போ கூட முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஓகே, பேசலாமா? நீங்களும் நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுங்கள், நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? யாரையுமே சோர்ந்து போக விட்டுறாதீங்க, அவங்கள தட்டி எழுப்புங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கூட உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுங்க, நல்லா பேச முடியும். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க.
இப்போ கூட even now ஒரு கமா போட்டுக்கணும் ஓகேங்களாங்க even now ஓகே இப்போ கூட ஓகேங்களா நெக்ஸ்ட் சப்ஜெக்டை பேசணும் யாரால ஆங்கிலம் நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம் உங்களால் உன்னால் சிங்குலராக இருந்தால் உன்னால் ப்ளூரலாக இருந்தால் உங்களால் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூ தான் வரும் ஓகேங்களா ஈவன் நவ் யூ ஓகே சப்ஜெக்டை பேசணும் என்ன பேசணும் கேன் முடியும் யூ கேன் ஓகே என்ன செயலை செய்ய முடியும் பேச முடியும் பேச முடியும் யூ கேன் ஸ்பீக் ஈவன் நவ் யூ கேன் ஸ்பீக் இப்போ கூட உன்னால் பேச முடியும் எதை பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கும் ஆங்கிலம் இங்கிலீஷ் ஈவன் நவ் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்க நல்லா பேச முடியும் வெல் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் இப்போ இந்த இடத்துல வெரி வெல் அப்படின்னு கூட நம்ம பேசலாம் ஓகேங்களாங்க யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் உன்னால் இப்போ கூட ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச முடியும் ஈஸியாக இருக்கா ஓகே நெக்ஸ்ட்னு பாருங்களேன் இப்போ கூட எங்களால் இதை முடிக்க முடியும் எப்படி பேசல தானே ஹேண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கும் இப்போ கூட ஈவன் நவ் இப்போ கூட ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும் சப்ஜெக்ட் இங்கே என்ன சப்ஜெக்ட் எங்களால்னா வி சப்ஜெக்டை பேசணும்னா கேன் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்ப் பேசணும் ஓகேங்களாங்க ஈவன் நவ் வி கேன் இப்போ கூட எங்களால் முடியும் எதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதை முடிக்க முடியும் ஓகே இந்த இடத்துல நம்ம கேன் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம இங்கே பாருங்கள் வேர்பை தான் பேசணும் இங்கே என்ன வேர்ப் முடிக்க தான் முடிக்கிறது என்ன சொல்லுங்க இங்கிலீஷில் ஃபினிஷ் ஈவன் நவ் வி கேன் ஃபினிஷ் இப்போ கூட எங்களால் முடிக்க முடியும் எதை முடிக்க முடியும் திஸ் இதை அப்படின்னா திஸ் ஈவன் நவ் வி கேன் ஃபினிஷ் திஸ் ஈவன் நவ் வி கேன் ஃபினிஷ் திஸ் இப்போ கூட எங்களால் இதை முடிக்க முடியும் இப்போ உங்களால் இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 சென்டென்சஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது 15 டேஸ் கிளாஸஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது அண்ட் தென் 30 டேஸ் இந்த வருஷம் நடந்த 2025 மே மாதத்தில் நடந்த 30 டேஸ் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது ஸோ இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வாங்கி அதை படிச்சுக்கலாங்க இங்கே நான் அடுத்து 3 சென்டென்ஸ் இருக்கேன் இந்த 3 சென்டென்ஸ்க்கும் எல்லாராலையுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணி பேச முடியும் எல்லாருமே வாய் திறந்து பேசுகிறீங்களா ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பேசணுங்க யூ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசணும் ஓகேங்களா ஓகேங்க பாருங்களேன் இப்போ கூட உன்னால் நல்லா படிக்க முடியும் எப்படி பேசலாம் அதை இப்போ கூட உன்னால் நல்லா படிக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கவலைப்படாத சொல்லுவோம் பார்த்தீங்களா எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் இப்போ கூட ஈவன் நவ் பேசுங்க உன்னால் முடியும் யூ கேன் என்ன செயலை செய்ய முடியும் படிக்க முடியும் படிக்கிறதுக்கான சொல்லுங்க ஸ்டடி எப்படி படிக்க முடியும் நல்லா படிக்க முடியும் வெல் இப்போ இங்கே இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் அப்படியே தமிழ் பாருங்களேன் ஈவன் நவ் இப்போ கூட யூ கேன் உன்னால் முடியும் ஸ்டடி அப்படின்னா படிக்க வெல் அப்படின்னா நல்லா பாருங்களேன் எல்லா தமிழ் வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா பார்த்தீங்களா கண்டிப்பாக முடியுது எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க ஈவன் நவ் யூ கேன் ஸ்டடி வெல் ஈவன் நவ் யூ கேன் ஸ்டடி வெல் இப்போ கூட உன்னால் நல்லா படிக்க முடியும் ஓகே இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க இப்போ கூட அவர்களால் நல்லா படிக்க முடியும் இதை எப்படி பேசலாம் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்களேன் இப்போ கூட அவளால் நடனம் ஆட முடியும் இப்போ கூட அவளால் டான்ஸ் ஆட முடியும் எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் ஈவன் நவ் இப்போ கூட யாரால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஈவன் நவ்னா இப்போ கூட யாரால் முடியும் அவளால் முடியும் அவளால்னா ஷீ கேன் ஈவன் நவ் ஷீ கேன் இப்போ கூட அவளால் முடியும் என்ன செயலை செய்ய முடியும் நடனமாட முடியும் டான்ஸ் திட்ஸ் ஆல் ஈவன் நவ் ஷீ கேன் டான்ஸ் உங்களுக்கு இப்போது சிம்பிளான டெஸ்ட் இப்போ கூட என்னால் நடனமாட முடியும் எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா
இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய குட்டி குட்டி ஹோம்ஒர்க் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களாங்க? ஓகே, தேர்ட் பாருங்களேன். இப்போ கூட அவனால் அதை செய்ய முடியும். ஆன்சர் பண்ணுங்க பக்கம். ஈவன் நவ் யாரால முடியும்? he can என்ன முடியும்? செய்ய முடியும். எதை? அதை, that. அப்படியே பாருங்களேன். ஈவன் நவ் இப்போ கூட, he அவனால், can முடியும், do அப்படின்னா செய்ய, that அப்படின்னா அதை. பார்த்தீங்களா? எல்லா தமிழ் வேர்ட்ஸ்க்கும் நம்ம எக்ஸாக்டாக இங்கிலீஷில் அப்படியே ஆன்சர் பண்ணி பேசுகிறோமா? ஈவன் நவ் he can do that. ஈவன் நவ் he can do that. உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இப்போ கூட என்னால் இதை செய்ய முடியும். சொல்லுங்கள் பார்க்கும். ஃபர்ஸ்ட் சென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஈவன் நவ் ஐ கேன் டூ திஸ். ஈஸியாக இருக்கா? ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ கூட உன்னால் ஆங்கிலம் கற்க முடியும். இப்போ கூட உன்னால் ஆங்கிலம் கற்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் காமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 70 வயசாகிடுச்சு, எனக்கு 80 வயசாகிடுச்சு, அதனால் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ வயசானாலுமே அவங்க இன்னுமே இங்கிலீஷை லவ் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. பார்த்தீங்களா, 80 வயசானவங்களும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கூட இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. புரிஞ்சா அவங்களுக்கு? இப்போல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு தான் இருக்கும், 22 வயசு தான் இருக்கும். ரொம்ப சோர்ந்து போகிறீங்க. ஒன்றும் நம்ம சோர்ந்து போகணுன்னு அவசியமே இல்லைங்க. நமக்கு பாருங்கள், எக்ஸாம்பிளாக பாருங்களேன், 80 வயசானவங்க கூட இப்போ கூட இங்கிலீஷ் கற்றுக்கிட ஆசைப்பட்றாங்க. ஸோ நம்மலாம் கண்டிப்பாக நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, பேசுங்க பக்கம். இப்போ கூட உன்னால் ஆங்கிலம் கற்க முடியும். நான் சொல்கிறேன், இப்போ கூட உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள முடியுங்க. ஆன்சர் பண்ணுங்க பக்கம். ஈவன் நவ் கம்மா போட்டுக்கணும். ஓகேங்களா? யாரும் சும்மா இருக்கக்கூடாது, பேசுங்க. பின்னாடி ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணிட்டே வாங்க. ஓகே, யாரால் முடியும்? ஈவன் நவ்னா இப்போ கூட யாரால் முடியும் பாருங்கள். ஈவன் நவ் சப்ஜெக்ட் கேன். சப்ஜெக்ட்னா யாரால், கேன் அப்படின்னா முடியும். யாரால்? உன்னால், யூ முடியும், கேன். ஈவன் நவ் யூ கேன். இப்போ கூட உன்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? கற்க முடியும். கற்றுக்கொள்வதற்கு லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? லேர்ன். ஒன் செகண்ட். ஈவன் நவ் யூ கேன் லேர்ன் என்ன? இங்கிலீஷ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈவன் நவ் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ். இப்போ கூட உன்னால் இங்கிலீஷ் கற்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஈவன் நவ் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ கூட என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும், உதவ முடியும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஈவன் நவ் இப்போ கூட யாரால் முடியும்? என்னால் முடியும். ஐ கேன். இப்போ கூட என்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? உதவி செய்கிற செயலை செய்ய முடியும். ஐ கேன் ஹெல்ப். யாருக்கு? உனக்கு. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈவன் நவ் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஈவன் நவ் ஐ கேன் ஹெல்ப் யூ. பேசுங்க. ஈவன் நவ் ஐ கேன் ஹெல்ப் யூ. இப்போ கூட என்னால் உங்களுக்கு உனக்கு உதவி செய்ய முடியும். உங்களுக்கு உனக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூ அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ கூட அவனால் பாடல்கள் பாட முடியும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ கூட அவனால் பாடல்கள் பாட முடியும். ஈவன் நவ் he can sing songs. பாடல்கள், songs, sing பாடுறது, can முடியும், he அவனால், even now இப்போ கூட. பாருங்களேன், எல்லா வேர்ட்ஸ்க்கும் எக்ஸாக்டாக நம்ம இங்கிலீஷில் பேசிட்டோம். even now he can sing songs. இப்போ கூட அவனால் பாடல்கள் பாட முடியும். ஈஸியாக இருக்கா? எனக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ யாருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துறாதீங்க. உங்களுக்கு புரியலன்னா அகைன் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ கூட உன்னால் வேகமாக ஓட முடியும்.
எப்படி பேசல அதை ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். இப்போ கூட உன்னால் வேகமாக ஓட முடியும். இப்போ ஓட்டப்பட்டு வச்சுருப்பாங்க, தோற்றுருவான், நம்ம சொல்கிறோம், அடுத்து திருப்பி ஒரு நாள் வைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்றைக்கி தோற்று போயிட்டு அதனால கவலைப்படாத, இப்போ கூட உன்னால் வேகமாக ஓட முடியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஈவன் நவ், இப்போ கூட, ஈவன் நவ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சப்ஜெக்டோட கேன் வச்சு பேசணும். ஓகேங்களா. சப்ஜெக்ட் யார்? உன்னால். கேன்னா முடியும். உன்னால் முடியும். உன்னால் முடியும். பேசுங்க பார்க்கும். யூ கேன். என்ன செயலை செய்ய முடியும் பாருங்கள், செயல், verb. ஓட முடியும். ரன். எப்படி? அதான் ரிமைனிங் சென்டென்ஸ். ஓகேங்களா. வேகமாக, ஃபாஸ்ட். தட்ஸ் ஆல். ஈவன் நவ் யூ கேன் ரன் ஃபாஸ்ட். இப்போ கூட நல்லா வேகமாக ஓட முடியும். ஈவன் நவ் யூ கேன் ரன் ஃபாஸ்ட். இப்போ கூட நல்லா வேகமாக ஓட முடியும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ கூட ராஜாவால் நீந்த முடியும், நீச்சல் அடிக்க முடியும். பேசுங்க பார்க்கும். ஈவன் நவ் யாரால் முடியும்? ராஜாவால் முடியும். ராஜா கேன் என்ன செயலை செய்ய முடியும்? நீந்த முடியும். ஸ்விம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். இப்போ கூட என்னால் மரத்தில் ஏற முடியும். இப்போ கூட என்னால் மரத்தில் ஏற முடியும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஈவன் நவ் ஐ கேன். verb பண்ண ஏறுறது தான். ஏறுறதுக்கு climb அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எதில்? மரத்தில். த ட்ரீ. டேரெக்டாக ட்ரீ அப்படின்னு பேசாதீங்க, த ட்ரீ அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா. ஈவன் நவ் ஐ கேன் கிளைம் த ட்ரீ. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ கூட உன் வீட்டு பாடத்தை உன்னால் முடிக்க முடியும். டைம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸ்கூலுக்குலாம் கிளம்புற டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வீட்டு பாடம் செய்யாமல் பிள்ளை உட்காந்துருக்கும். அப்பா அம்மா சொல்கிறாங்க, இப்போ கூட உன்னால் உன்னோட வீட்டு பாடத்தை செய்ய முடியும், செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போக முடியும். புரிஞ்சு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம். பார்த்தீங்களா. இப்போ கூட உன்னால் முடியும், நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசலாம்? ஈவன் நவ் இப்போ கூட யாரால முடியும்? உன்னால் முடியும். யூ கேன். ஓகே. என்ன செயலை செய்ய முடியும்? முடிக்க முடியும். ஃபினிஷ். ஓகே. ஈவன் நவ் யூ கேன் ஃபினிஷ். இப்போ கூட உன்னால் முடிக்க முடியும். எதை முடிக்க முடியும் பாருங்க. உன் வீட்டு பாடத்தை. யுவர். உன்னுடைய, உன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யுவர் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா. எதை? வீட்டு பாடத்தை, ஹோம்ஒர்க். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈவன் நவ் யூ கேன் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். ஈவன் நவ் யூ கேன் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். இப்போ கூட உன்னால் உன்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். இப்போ கூட உன்னால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். உன்னால் முடியும் இப்போ கூட. பேசலாமா? ஈவன் நவ் கமா போட்டுக்கணும். ஓகேங்களா. யூ கேன். verb என்ன? உதவி செய்கிறது தான். கேன் ஹெல்ப். யாருக்கு? அவர்களுக்கு. ஈவன் நவ் யூ கேன் ஹெல்ப் தம். இப்போ கூட உன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக 2 சென்டென்ஸ் இருக்கு. இது உங்களுக்கான டெஸ்ட் ஹோம்ஒர்க் எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஓகே. உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ கூட அவனால் எங்களுடன் வர முடியும். இப்போ கூட அவனால் எங்கள் கூட வர முடியும் சொல்லுவோம். பார்த்தீங்களா. எப்படி பேசலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஈவன் நவ் இப்போ கூட யாரால் முடியும்? அவனால் முடியும். ஹி கேன். என்ன செயலை செய்ய முடியும்? வர முடியும். கம். யாருடன் வர முடியும்? எங்களுடன் வர முடியும். எங்களுடன், உடன்னா வித். எங்களுடன் அப்படின்னா வித் அஸ். ஈவன் நவ் பாருங்க. ஈவன் நவ் இப்போ கூட ஹி கேன். அவனால் முடியும். என்ன செயலை? கம். வர்ற ஒரு செயலை. யாருடன்? எங்களுடன். வித் அஸ். ஈவன் நவ் ஹி கேன் கம் வித் அஸ். ஈவன் நவ் வாயை திறந்து பேசுங்க. ஹி கேன் கம் வித் அஸ். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசினாலும் நம்ம தெளிவாக பேச முடியும். டக்கு டக்குன்னு கடகடன்னு பேசிடணும். ஓகேங்களா. கடகடன்னு பேசணும் அப்படின்னா நமக்கு வளரும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பழகிறோம் அப்படின்னா வளரும். பட் நிறுத்தி நிதானமாக பேசினா ரொம்ப பர்ஃபெக்டாக பேச முடியும். அப்படியே ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே. செகண்ட் பாருங்களேன். இப்போ கூட நம்மளால் அவர்களுடன் விளையாட முடியும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இப்போ கூட நம்மளால் அவங்க கூட விளையாட முடியும். ஈவன் நவ் இப்போ கூட யாரால் முடியும்?
நம்மால் முடியும். இப்போ கூட ஓகேங்களா, நம்மால் முடியும்னா we can. ஓகே, என்ன செயலை செய்ய முடியும்? விளையாட முடியும். play. even now we can play. இப்போ கூட நம்மளால் விளையாட முடியும். இன்னும் அந்த சென்ஸ் முடியல. யாருடன் விளையாட முடியும்? அவர்களுடன். உடன்னா with. அவர்களுடன்னா with them. even now we can play with them. even now we can play with them. இப்போ கூட நம்மளால் அவங்க கூட விளையாட முடியும். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.